அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2026 சட்டமன்றத்தில் விறுவிறுப்பாக போயிட்டுருங்க. நம்மளுடைய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் பயங்கரமாக இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பாக நிற்கிற வேட்பாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே களப்பணியில் பயங்கரமாக வேலை இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தொண்டர்களும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செஞ்சி மஸ்தான் அவர்களை வெற்றி பெறணும். அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதியிலையுமே நம்ம தான் வெற்றி பெறணும். திமுக தொண்டர்களும் சரி, நம்ம திமுகவுடைய வேட்பாளர்களும் சரி பயங்கரமான களப்பணியில் இருக்காங்க. அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் வெற்றி பெறணும். செஞ்சி தொகுதி மக்கள்லாம் அனைத்து ஓட்டுகளையும் நம்மளுடைய உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே செலுத்தணும். ஏன்னா அண்ணன் மீண்டும் வந்தால் மட்டுமே நம்மளுடைய செஞ்சி தொகுதியை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார். ஏற்கனவே 10 ஆண்டு காலத்தில் பயங்கரமான வேலைலாம் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17 மேம்பாலங்கள் கட்டி கொடுத்துருக்காப்புல. செஞ்சி தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் கிட்டத்தட்ட 15 மேம்பாலங்கள் பணிகள் முடிஞ்சு அதையும் முதலமைச்சர் கையாலே திறந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தடுப்பணைகள்லாம் கிட்டத்தட்ட 7 தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க. அதனால் இன்னும் 2026 இன்னும் இதை விட பயங்கரமாக செய்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டுருக்காரு. அதனால் நீங்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் இதை விட பயங்கரமாக இறங்கி வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கார். செஞ்சி மஸ்தான் அவர்கள் வெற்றி பெறணும். அதற்காக உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் செலுத்துங்க மக்களே. ஏன்னா அண்ணன் ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளுடைய செஞ்சி தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவார். மற்ற யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் சரி நம்மளை அடிமட்டமாகிடுவாங்க. அதனால் நம்மளுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் செலுத்துங்க, மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்குகளை கொஞ்சம் வாக்கு செலுத்தும் போது யோசித்து நம்ம தொகுதியில் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணுன்றதுக்காகவே நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. ஏன்னா செஞ்சி மஸ்தான் அவர்கள் வெற்றி பெற்றால் தான் நம்ம செஞ்சி தொகுதி முன்னேற்ற பாதைக்கு போகும்.